ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். ஏன்பா ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருப்பியா? அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு எதிரா அப்படின்ற மாதிரி புலம்ப விட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய சென்னை, பெங்களூர், மும்பை, பூனே, நொய்டா இந்த மாதிரி 5 சிட்டிகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து இளைஞர்கள் ஐடி வேலையும் சரி, பிபிஓ வேலையும் சரி, ஐடி எனேபிள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை ஈட்டி குடுத்துட்டு இருக்கு. அதாவது இங்க இருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ப்ராஜெக்ட்டை எடுத்து இங்க இருக்கிறவங்கள வச்சு வேலை வாங்குறது. அதே மாதிரி வெளிநாட்டுல வேற மத்த நாட்டுகள்லயும் இதே மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது. ஸோ இந்த ஐடி கம்பெனிய பத்தி நம்ம பெருசா ஒண்ணும் டிஸ்கிரைப் பண்ண தேவையில்லன்னு நெனைக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, இதுல என்ன இப்ப ஆப்பு வைக்க போறாய்ங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் வந்து என்ன ட்ரம்ப்போட அந்த கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. என்ன அப்படின்னா, ஹையர் ஆக்ட். அதாவது ஹால்ட்டிங் ஆஃப் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு. அதாவது அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அமெரிக்கன் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செலவ குறைக்கிறதுக்காக. ஏன்னா, அவங்க ஊருக்குள்ளேயே வேலைக்கு ஆள் எடுத்தா, அவங்களுக்கு வந்து டாலர்ல நெறையா குடுக்கணும். அதுவே நம்ம ஊர்ல அத அவுட் சோர்ஸ் பண்ணி இங்க வேலை குடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஐடி கம்பெனியான HCL, TCS, விப்ரோ இந்த மாரி நெறைய கம்பெனி இருக்கு. அவங்கட்டலாம் இந்த அவுட் சோர்சிங் குடுத்தோம்னா, இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு அவங்க டாலர் மதிப்ப பொறுத்து நம்ம சம்பளம் வந்து அந்த அளவுக்கு குடுக்க தேவையில்ல. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் பாத்தரலாம். வேலையும் நல்லா நடக்கும் அப்படின்றனால இங்க அவுட் சோர்ஸ் பண்ணி அது நல்லா டெவலப் ஆகி பூம் ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரில பூம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு ஆப் வைக்கிற விதமா தான் இந்த ஆக்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எந்தெந்த அமெரிக்கன் கம்பெனிலாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவுட் சோர்சிங் குடுக்குறீங்க, உங்களுடைய சேவைகள, உங்க கம்பெனியோடைய சர்வீசஸ எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு நீங்க குடுக்குறீங்களோ, அந்த மாதிரி சேவைகள் எல்லாத்துக்குமே 25% டாக்ஸ் போட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீ ரூ. 1000 நீ வெளிய அவுட் சோர்சிங் குடுத்த அப்படின்னா, நீ எனக்கு ரூ. 250 டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாரி. அப்ப அது பார்த்தீங்கன்னா, மில்லியன், பில்லியன் டாலர் அந்த மாதிரி கோடிக்கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க 25% டாக்ஸ் போட்டா, அது வந்து ஐடி கம்பெனி அந்த அவுட் சோர்ஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அமெரிக்கன் கம்பெனி. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆப்பா தான் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு லாஸ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப இருக்கிற ப்ராஃபிட்ட பார்க்க முடியாது. இத விட முக்கியம், இத விட மிக ஆபத்தானது என்ன அப்டின்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயீஸ், பிபிஓல வேலை பார்க்குறவங்க, ஐடிய நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, ஐடி எனேபிள் சர்வீசஸ் ஐடிஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் மொத்தமா அதுல வேலை செய்யக்கூடிய குறிப்பா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த கம்பெனியும் பாதிக்கப்படும். ஸோ வேலை இழக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. "இவ்ளோ டாக்ஸ் எங்களால கட்ட முடியாது" அப்படின்னு. அமெரிக்கா இந்த சட்டத்த கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏன்டா எங்க ஊர்லயே பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாம நெறைய பேர் இருக்காய்ங்க. அவைங்களுக்கு நீ வேலைய குடு. எதுக்கு வெளிய குடுக்குற? வெளிய குடுத்தா என்ன ஆகும்? அப்ப நீ வந்து இங்க வேலை இல்லாம அன்எம்ப்ளாய்மென்ட்ன்னு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைய தவிர்க்கிறதுக்கு தான் நாங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு குடுக்குறோம். நீ வெளிய குடுத்தேன்னா வந்து உனக்கு இந்த மாரி டாக்ஸ் போடுவோம். அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட வச்சு இந்த டாக்ஸ போடுறாங்க. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்தியாவுக்கு தான் பெரிய ஆப்பா இருக்கும். ஏன்னா அமெரிக்கன் கம்பெனியோட நெறைய ப்ராஜெக்ட் வந்து இந்தியா தான் நெறைய எடுத்து பண்ணுது. மத்த நாடுகள விட. அப்ப இந்தியாவுக்கு அடி செம்மையா விழும். முன்னாடி ஒரு விஷயம் இது இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல. அமல்படுத்தப்படல. இப்பதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அமெரிக்கா நாட்டுடைய செனட் காங்கிரஸ் அதாவது பார்லிமெண்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம நாட்டுல பாராளுமன்றத்துல இருக்குல்ல. அது மாதிரி அங்க மேல் சபை, கீழ் சபை, மேல் சபைன்னு சொல்லி இருக்கு. இது 2லயுமே மெஜாரிட்டி அந்த பில்லுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கணும். அது ஓட்டு போட்டு பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜனாதிபதியால ட்ரம்ப்ட்ட போய் சைன் வாங்கிட்டாங்கன்னா அது அமலாயிரும். அமலானாதான் அது வந்து பிரச்சனை. பட் இப்போதைக்கு அந்த ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது கீழ் சபையில போணும். அங்க வந்து மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 218 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பில் கீழ் சபை, மேல் சபையில பாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு போய் சைன் ஆயிடுச்சுன்னா அது வந்து சட்டமா மாறிரும். ஆனா வந்து இதுல இந்த 218ல இந்த ட்ரம்ப்போடைய கட்சிக்கும் பாத்தீங்கன்னா 219 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டா மட்டும் தான் அது பாஸ் ஆகும்.
அதில் யாராவது ஒரு 2, 3 பேர் இல்லை இது வேண்டாம் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு ஓட்டு போடாமல் விட்டாங்கன்னா அந்த பில் பாஸ் ஆகாது, ஃபெயில் ஆகும். பட் அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் நினைச்சால், அதாவது அவங்க நினைச்சா இது வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் சர்வீஸ் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி அறிவிச்சு கூட நேரடியா ட்ரம்ப்பே அந்த சட்டத்தை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்கு அவங்க நாட்டுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்துருச்சுன்னா இம்மீடியட்டா அது அமலாயிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஐடி கம்பெனியும் பாதிக்கப்படும், அங்க இருக்கிற அமெரிக்கன் கம்பெனியும் பாதிக்கப்படும். ஸோ வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வாய்க்கா தகராறு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டாக்ஸ் போடுவேன், இந்த டாக்ஸ் போடுவேன், நீ ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோல் வாங்காத, சைனாவோட சேராத, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் நம்மளும் அதை விட்டு கொடுக்காம அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டி எதுலடா ஆப் வைக்கலான்னு பார்த்தா ஐடி தான் மேஜராக இருக்கு வருமானத்தில் இங்கே இந்தியாவுக்கு. அப்போ அதில் ஆப் வைப்போம்னு சொல்லி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தகவல் வந்து எல்லாத்தையுமே ஒரு அலர்ட் பண்ணுறதுக்கு தான். யாரும் பயப்பட தேவையில்ல, பேனிக் ஆக தேவையில்ல, எப்படியாவது இதெல்லாம் சமாளிப்பாங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஐடியில இருந்து தான் போகுது. ஐடி எம்ப்ளாயிஸ், பிபிஓ எம்ப்ளாயிஸ் கட்டுற டேக்ஸ்ல இருந்தும் கண்டிப்பாக போகும். ஸோ வந்து அதை பற்றி நம்ம ரொம்ப பயந்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அலர்ட்டாக இருக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.